வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இந்த வாரத்தோட நாமினேஷன் முடிவுகளை தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. அவங்கெல்லாம் யார், மஞ்சரி மேலே ஏன் இவ்வளோ காண்டாக இருந்தாங்க, ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல்ல நாமினேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள், 2வது ஜாக்லின், 3வது சாச்சனா, 4வதாக சிவக்குமார், 5வதாக சத்யா, 6வதாக ஆனந்தி, 7வதாக விஜய் விஷால், 8வதாக அன்ஷிதா, 9வதாக ரயான், 10வதாக மஞ்சரி அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. மஞ்சரி அவர்கள் நாமினேட் ஆனது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட 8 பேர் வந்து மஞ்சரி அவர்களை மட்டுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளுக்கு வந்து 8 ஓட்டுகள் வந்து வந்திருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது சௌந்தர்யா அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வாரங்களில். அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி அவர்களுக்கு தான் இவ்வளோ ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு நாமினேஷனுக்காக. மஞ்சரி அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க 8 பேர் வந்து நாமினேட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 8 பேரும் மோரார்லெஸ் வந்து சேமான பாயிண்ட்டை தான் வந்து சொன்னாங்க. மஞ்சரி ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, மற்றவங்கள வந்து பேச விடுறதில்ல, இவங்களாவே எல்லாத்தையும் வந்து பேசிடுறாங்க. கேம்னு வரும்போது சில பல நேரங்களில் குழப்பத்தில் வந்து இருக்காங்க, சில நேரங்களில் வந்து கேப்டனாக இருந்தாங்க, சில நேரங்களில் வந்து பிளேயராக மாறினாங்க, சில நேரங்களில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப மழுப்பி சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களை சொல்லி நம்மளுடைய மஞ்சரி அவர்களை 8 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் நாமினேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதாவது வாங்கின ஓட்டுக்களில். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து டஃப்பான ஒரு பிளேயரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கிளியராக பேசக்கூடிய ஒரு பெண்மணி தான். பட் சில நேரங்களில் வந்து டைலூட் ஆகிடுறாங்க, என்ன பாயிண்ட் பேச வந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு வேறு ஒரு ட்ராக்கில் வந்து எடுத்து ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டாவே மஞ்சரி அவர்கள் கரெக்டாக வருவாங்க. ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பிளேயரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பூமப் ஆகுவார், அதிகப்படியான வாக்குகள் வாங்குவாங்க, நிறைய ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மஞ்சரி அவர்களை தான் எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஜாக்லின் முதல் கொண்டு எப்படிரா 8 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அறிவே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, இப்போ நாமினேஷனில் வந்தவங்கள பார்த்துட்டோம். நாமினேஷனில் வராதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, சௌந்தர்யா, முத்து, பவித்ரா, தர்ஷிகா, ஜெஃப்ரி, தீபக், ராணவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண். இதில் தீபக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன். ஓகே, முத்தை விட்டுருங்க, சௌந்தர்யா விட்டுருங்க, அதே மாதிரி வந்து ஜெப்ரியை விட்டுருங்க, இவங்கெல்லாம் அதிகப்படியான வாக்குகள் வாங்கக்கூடிய ஆட்கள். அருணும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து தான் பவித்ரா, தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்திருந்தா இன்னும் கூட வந்து ஆட்டம் கலாய்க்காண்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே தர்ஷிகா எவிக்டாக வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து நாமினேஷனில் வந்துருந்தா மேபி இந்த வாரம் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 10 பேர் கொண்ட பட்டியலை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து ஆட் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சரியா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.